தலைவர் அண்ணாமலை அண்ணா சாலை வருவதெல்லாம் இருக்கட்டும், அவருடைய தொண்டர்கள் எங்களிடம் மோதி பாருங்கள் என உதயநிதி ஸ்டாலினுக்கு அமர் பிரசாத் ரெட்டி சவால். செல்லும் இடமெல்லாம் நாங்களும் கெட் அவுட் உதயநிதி என்று போர்க்கொடி தூக்குவோம் எனவும் எச்சரிக்கை. இடம் எங்களுடையதுதான், ஆனால் அந்த பள்ளிக்கூடம் எங்களுடையது அல்ல. அண்ணாமலை குற்றச்சாட்டுக்கு திருமாவளவன் பதில். எங்களுடைய இடம் என்பதால் எங்களுடைய பெயரை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இன்னும் அந்த பள்ளிக்கூடம் திறக்கப்படவில்லை எனவும் திருமாவளவன் பேச்சு. ஸ்ரீவைகுண்டம் ஊருக்குள் செல்லாத அரசு மற்றும் தனியார் பேருந்துகளுக்கு ரூபாய் 60,000 அபராதம் விதித்து தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் நடவடிக்கை. தமிழ்நாடு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான மாநில ஆணையத்திற்கு துணைத் தலைவர் மற்றும் 4 உறுப்பினர்கள் நியமனம். துணைத் தலைவராக எழுத்தாளர் இமயம் நியமனம். நாமக்கல்லில் உரிய அனுமதியின்றி இயங்கி வந்த கல்குவாரியில் ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகள். கூலங்கரடு எனும் மலைப்பகுதியில் இயங்கி வந்த கல்குவாரியில் இயங்கி வந்த ஹிட்டாச்சி, டிராக்டர், ஜேசிபி, டிப்பர் லாரி உள்ளிட்ட 17 கனரக வாகனங்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். சீனாவில் இருந்து விமானம் மூலம் சட்டவிரோதமாக சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட ட்ரோன் கேமராக்கள் ரூபாய் 15 கோடி மதிப்பிலான ட்ரோன்கள் கொண்டுவரப்பட்ட சம்பவத்தில் 2 பேர் சுங்கத்துறையினரால் கைது. தமிழ்நாட்டில் தமிழ் மொழியை கட்டாயமாக்க கூடாது, ஆனால் இந்தி மொழியை கட்டாயமாக்கலாம். தமிழ்நாடு பாஜக விளையாட்டு பிரிவு மாநில செயலாளர் அலிஷா அப்துல்லா பேச்சு. உயர்கல்வி நிறுவனங்கள் நிர்வகிக்கும் விவகாரத்தில் அம்பேத்கர் கூறிய கருத்துக்களை நினைவில் கொள்ள வேண்டும். கேரள முதல்வர் பினராயி விஜயன் கருத்து. யுஜிசி வரைவு விதி கூட்டாட்சி முறைக்கு முரணானது எனவும், நாட்டின் உயர்கல்விக்கே பெரிய அச்சுறுத்தலாக யுஜிசியின் வரைவு விதி உள்ளது எனவும் தகவல். கெட் அவுட் மோடி என கூறிய உதயநிதிக்கு கெட் அவுட் ஸ்டாலின் என பொதுமக்கள் விமர்சனம். கெட் அவுட் மோடி என்று சொல்லும் உதயநிதி தனக்கு கொடுத்த பதவியை தன்னுடைய கட்சியில் உள்ளவர்களுக்கு ஏன் கொடுக்க சொல்லவில்லை எனவும் கேள்வி. இதுவரை 3000 பேருந்துகள் வாங்கியிருக்கோம். எங்கேயோ ஒரு பேருந்து பழுதாகுவது சாதாரணம்தான் என அமைச்சர் சிவசங்கர் விளக்கம். $40,000 திரைப்பட கலைஞர்களின் இதயத்தில் பால்வார்த்த தமிழ்நாடு அரசுக்கு மிக்க நன்றி. ஸ்ரீபெரும்புதூரில் 150 ஏக்கரில் திரைத்துறையினர் ஸ்டுடியோவை அமைத்து தரும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி தெரிவித்த நடிகர் நாசர் பேட்டி.